இதயம் வாசம் செய்யும் கர்த்தாவிவும் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் சித்தம் போல் வானைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். என் கர்த்தாவிவும் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். 10வது அதிகாரம் 1 3 வரையிலும் லெவிட்டிகஸ் சாப்டர் 10 from verse 1 to 3 எல்லாரும் எடுங்க, வாசிப்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு பேசும். எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ நீர் எங்களுக்கு போதியும். சங்கீதக்காரன் சொன்னானே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எங்களுடைய ஜெபம் இன்றைக்கு அதுதான் ஐயா. இயேசுவே, இந்த உலகம் எவ்வளவாய் நிலையற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியது. இந்த நித்திய ஜீவ வசனங்கள் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கப்படட்டும். இந்த வசனத்தை கேட்க தடை செய்கிற எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அடியானுடைய வாயிலிருந்து ஒரு வீண் வார்த்தையும் புறப்படக்கூடாது ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயமாகிய பலகையிலே இவைகளை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எழுதுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையில் கர்த்தனீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Worship the Lord with the beauty of holiness. இந்த லேவியராகமம் 10வது அதிகாரம் கொஞ்சம் துக்கமான ஒரு அதிகாரம். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, குறிப்பாக இன்னைக்கு வாசிச்சோமே இந்த அதிகாரத்தில் இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்க எப்படி நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு ஊழியனாக நேற்று என்ன ரொம்ப அது பாதிச்சுது. இந்த சம்பவத்தை நான் அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு அதன் பிறகு செய்திக்குள்ள போறேன். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டாயிற்று. பலி செலுத்தி இப்பொழுது கர்த்தருடைய அக்னி வந்து அந்த பலியை பட்சித்ததினாலே தேவன் அதை அங்கீகரித்தார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆரவாரம் பண்றாங்க. சந்தோஷம்.
9வது அதிகாரத்தில். 10வது அதிகாரம் தொடங்கும் பொழுது ஆரோனுடைய 2 குமாரர்கள், 9வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அவர்களை ஆர்டைன் பண்ண வைக்கிற ஆர்டினேஷன் ப்ரோக்ராம் 9வது அதிகாரத்தில் நடக்குது. ஆரோனுக்கும் குறிப்பாக அவனுடைய குமாரர்களுக்கு அந்த இடத்துல பிரதிஷ்டை நடக்குது. தேவனுடைய ஊழியத்திற்கென்று அந்த அவனுடைய 4 குமாரர்களும் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். பிரதிஷ்டை பண்ண உடனே தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை கண்ட ஜனங்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணினார்கள். பிரதிஷ்டை பண்டிகையிலேயே ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாதாபும் அபியூவும் எந்த அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து தம்மை மகிமை பொருந்தினவராக தேவ பிள்ளைகளுக்கு காண்பித்ததோ அதே அக்னி ஆரோனுடைய 2 குமாரர்களையும் பட்சித்து போட்டது. அங்கே அவர்கள் செத்தார்கள்னு போட்டிருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோன் பேசாத இருந்தால் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆசாரியர்கள்ட்ட, ஒருத்தன் உடனே அழக்கூடாதுன்ட்டார். ஜனங்க வேணா அழட்டும், உன் தலையில் அபிஷேக தைலம் இருக்கிறபடினாலே, அந்த அபிஷேகம் என்கிற கிரீடம் இருக்கிறபடினாலே நீ ஒருத்தன் கூட அழக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? இறந்தது ஆரோனுடைய குமாரர்கள், பெத்த பிள்ளைங்க, நல்ல வாலிப பிள்ளைங்க, துடிப்பா இருக்கிற பிள்ளைங்க. ஆனால் இறந்தது அவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆரோன்ட்ட, அவருடைய குமாரர்கள்ட்ட, எலியேசர் இத்தமார்ட்டையும் கூட சொல்லிட்டாங்க, நீங்களும் அழக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்க வேணா அழட்டும், ஏன்னா நீங்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள்ன்றார். வாசிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஊழியக்காரன்னா போட்டு வறுத்து எடுக்கிற வேலை தான் பொழுத்திருது அவருக்கு. எப்படியோ இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது நிறைய காரியங்கள் எனக்கு முன்பாக அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதில் முழுதும் நம்ம அதை பார்க்க முடியாது தான். சில காரியங்கள் இன்றைக்கு நம்ம நேரம் இருக்கிறது போல தியானிப்போம். ஒருவேளை இன்னைக்கு இதனுடைய கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா பின்னொரு நாளில் கர்த்தர் உணர்த்துகிற வண்ணமாக நம்ம அதை தியானிப்போம். நல்ல கவனிங்க, இதுதான் அந்த சம்பவம். ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேர் அவர்கள் மரித்தார்கள். கர்த்தர் அவர்களை பட்சித்து போட்டார்னு போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் இவ்வளவு தீவிரமாக அவரிடத்துல எடப்படணும்? ஏன் தேவன் அவர்களை இவ்வளவு கொடூரமாக தண்டிக்கணும்? அதுதான் சரியான வார்த்தை. ஏன் தேவன் அவர்களை தண்டிக்கணும்? இதை கொஞ்சம் தியானிக்கிறது நலம். ஏன்னா இன்னைக்கு ஆராதனை என்கிற பேர்ல என்னெல்லாமோ நடந்துகிட்டே இருக்கு. ரோமர் 15:4 வாசிக்கிறோம், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிறோம், நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சரி, வேதமும் தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு போட்டிருக்கு. சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இதுதான் தேவனை நாம எப்படி ஆராதிக்கணும். அது எந்த காலமா இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை சேவிக்கிறது உள்ள ஒரு பயம் இருக்கட்டும். பயம்னா திகில் கிடையாது. 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஃபியருக்கும் அஃப்ரைடுக்குமே வித்தியாசம் இருக்கு. இது ஏதோ திகில் பட்டு அப்படி நடுங்கி போறதல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன், இன்னைக்கு நம்ம சொன்னது போல தேவனை காண வேண்டிய விதத்துல இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பார்க்காததான் பெரிய துக்கம். தேவன் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு விளையாட்டு பொருள் போல மாறிட்டார். அவர் மாறல, இவங்க அப்படி மாத்திக்கிட்டாங்க. இந்த தேவனை காண வேண்டிய விதத்திலே காண்போமே, ஆனால் கண்டிப்பா அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா கணத்தையும் நம்மால் செலுத்தாமல் இருக்கவே முடியாது. மோசே கூட பாருங்க, தேவன் சீனாய் மலையில இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, பயப்படுறாங்க. ஜனங்கள் சொல்றாங்க, மோசே நீர் எங்களிடத்துல பேசும், தேவன் எங்களிடத்துல பேசாதிருப்பாராக. மோசேன்னு சொல்றான், ஐயோ இந்த காட்சியை கண்டு நானும் பயந்து நடுங்குகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் பயந்து நடுங்குறேங்க. சரி, இன்னைக்கு தியானித்தது போல ஏசாயா தீர்க்கதரிசி கூட தேவனை உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல பார்த்த உடனே
அவர் ராஜாதி ராஜாவாக கண்ட உடனே, அவருடைய வஸ்திர தொங்கலினாலே தேவாலயம் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே, ஐயோ நான் அதமானேனே, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்றேன், எனக்கும் அசுத்த உதடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படி கதறான், பதறான். ராஜாதி ராஜாவினுடைய கண்கள் பார்த்துச்சு. கர்த்தருடைய மகிமை அன்றைக்கு பார்த்தவர்கள் ஒவ்வொருவருமே சொன்னாங்க, ஒவ்வொருவரும். ஏன் மனோவா அவனுடைய மனைவி, நாம் கர்த்தரை கண்டோம், நாம சாவ போறோங்க, நாம் சாவ போறோம். சரி, பழைய ஏற்பாட்டு நாட்கள் தான் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய மகிமை பார்த்த உடனே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல, நான் செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டேன் அப்படின்றான். இயேசுனுடைய ஒரு முகம் இன்னும் உலகமும் பார்க்கல, கர்த்தருடைய பிள்ளைங்களும் பார்க்கல. அவரை காண வேண்டிய விதமாய் நாம் கண்டிருப்போமே, ஆனால் அவருக்கு செலுத்துகிற மகிமையை, கணத்தை ஒரு நாளும் நம்மால செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்கிற ஒரு வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில வந்துருமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏனோதானு நம்ம வாழவே முடியாது. பாருங்க, வாழ முடியாது பிரதர். இன்னைக்கு தேவனை புறஜாதியினர் அவமதிப்பதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் அவமதிக்கிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற கூட்டம் தான். இந்த உலகத்துல ஆராதிக்கிறது, இன்னைக்கு சொல்றது போல ஆராதிக்கிறது பேசாது, நடக்காது, முகராது, கேட்காது. ஆனால் அவைகளுக்கு கொடுக்கிற கணத்தை கூட, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை சேவிக்கிற ஜனங்கள் அவருக்கு கொடுக்காம இருக்கிறத விட துக்கம் உலகத்தில் வேற என்ன இருக்க முடியும்? பாருங்க, என்ன இருக்க முடியும்? இந்த ஆராதனை, வொர்ஷிப், இந்த வார்த்தையே தேவன் அவருக்குரிய கணத்தை, மகிமையை அவருக்கு கொடுக்க வேண்டிய விதத்திலே கொடுப்பது, அதுதான் அர்த்தம். நல்ல கவனிங்க, தேவனை கனப்படுத்துவது என்பது அர்த்தம் அல்ல. அவர் கணத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். அவருக்கு உரிய கணத்தையும் அவருக்குரிய மகிமையையும் அவர் எந்த விதத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதே விதத்திலே அவருக்கு கொடுப்பது தான் வொர்ஷிப். இன்னைக்கு ஆராதனை பற்றி நிறைய காரியங்கள் நானும் ஜீவனோட பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் துக்கம் இல்லை, நிறையவே துக்கம். எனக்கு சில நேரத்தில் சில பேர் அனுப்புகிற வீடியோவெல்லாம் பார்த்த உடனே ஐயோ அதமானேன்னு சொல்லிட்டு கத்தத்தான் தோணுது. அப்படிதான் தோணுது. ஏன்? ஒரு கூட்டமே அப்படி டைவர்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க வீட்டில் போய் தியானிங்க. ஒரு பெரிய தெய்வ செய்தியெல்லாம் இல்லை, எவ்வளவு நேரம் அனுமதிக்குதோ நான் வேதத்திலிருந்து மாத்திரம் சில காரியங்கள் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஆராதனை என்பது என்ன? தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம். கவனிக்கணும், தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு இருக்கிற ஐக்கியம், சபைக்கு இருக்கிற ஐக்கியம். இந்த ரெண்டுமே அவசியம். ஆராதனைக்கு வர்றாங்க, சில பாடல்களை பாடுறேன், நல்ல இனிமையா இருக்கு, கேட்கறதுக்கு மியூசிக் நல்லா இருக்கு, ஏதோ எமோஷனலா உணர்ச்சி வசப்படுகிறேன். இது ஆராதனையா என்றால் 100% ஆராதனை அல்ல. ஆராதனையில பாடல் இல்லாம இருக்கலாமா? 100% பாடல்கள் வேண்டும். பாடல்கள் இசைத்து பாடுவது என்பது வேதத்திலே, வேத பிரகாரமாக வேதம் அங்கீகரித்த ஒன்று. அதை தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் துதி பாடல்கள் உண்டு, பரலோகத்தில் ஆராதனை 24 மணி நேரமும் உண்டு. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கணும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அது பாடலா இருக்கலாம், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். தாவீது சொல்றான், எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். தேவன் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் அது மட்டுமே ஆராதனையா என்று சொன்னால் 100% ஆராதனை கிடையாது. 100% ஆராதனை கிடையாது. நான் அன்னைக்கு அதைத்தான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன். தனிப்பட்ட விதத்திலே தேவனிடத்திலே உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம், சபையாய் கூடி வரும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே அவரோடு நாம் கொள்ள வேண்டிய ஐக்கியம், இது இல்லைன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்கிற அனுபவம் வராது. அது மெய்யான ஆராதனையாகவும் இருக்காது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஆராதனை என்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு காரியத்தை நம்ம கவனிப்போமே, ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமா நம்ம கண்டிப்பா ஆராதிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லா இடத்துலையும் 12 மணி நேரம் ஆராதனை, 24 மணி நேரம் ஆராதனை. ஒரு குரூப் உள்ள போகும் பொழுதே ஒரு குரூப் வெளியே வருது. ஒரு செஷன் முடிஞ்சு உள்ள போயிட்டு மறு செஷன் முடிஞ்சு வெளியே வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தேவன் பிரியப்படுவாரா என்று சொன்னால், நான் வேதத்தை வாசிக்கிற வரையிலும் சொல்றேன், அவர்கள் ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஆராதிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது ஆராதனை நடத்தவில்லை என்று சொன்னால், தேவனை பொறுத்த மட்டும் அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இன்னைக்கு ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சு எங்களை போன்ற ஒரு சந்ததி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டா கூட, வாலிப பிள்ளைங்க கவனி, நாங்களாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டோம்னா கூட இதை என்னைக்கும் மனசில் வச்சுக்க. இந்த உலகம் அப்படியே அலை அடிச்சுக்கிட்டு போகுது பாரு, அந்த அலையிலே நீ போய் சேர்ந்துடாத. நேற்றெல்லாம் எனக்கு அது ஒரு பாரம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அப்படி விட்டுட்டு போயிடவே முடியாது ஐயா, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் விட்டுட்டு போயிட முடியாதே. ஒரு மோசமான ஒரு சபைக்குள்ளே நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம், ஆனால் சபைக்குள்ளேயே இவ்வளவு காரியங்கள், அது நீர் பிரியப்படுகிறற இல்லையா, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் வசனத்தை மாத்திரம் பார்ப்போமே, ஆனால் உள்ள ஒரு பயம் வரத்தான் செய்யுது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் சரியாக நடத்தப்படணுமே, உங்களுடைய வருகை தாமதிக்குமான எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை எங்களுக்கு முன்னால் இருந்த நல்ல பரிசுத்தவான்கள் கொடுத்துட்டு போன மாதிரி எங்கள் பிள்ளைங்களும் சரியாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இதனுடைய ஜபங்களில் பிரதானமான ஜபம். சரி, இப்போ தேவ பிள்ளைகள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். இந்த ஆராதனை என்பது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் தான் தொடங்குது. ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 5. வர்ஷிப், சில டிரான்ஸ்லேஷன்ல சர்வ்னு போட்டிருக்குது, நான் போய் சேவித்து வருவோம் போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் போய் தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னு ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த வேலைக்காரர் பார்த்து சொன்னாங்க. நாங்கள் அவ்விடம் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், நீங்கள் இங்கே காத்திருங்கன்னு சொன்னானே, அந்த இடத்துல தொழுது கொண்டு அப்படின்னு போட்டிருக்கிறது வர்ஷிப் தான் போட்டிருக்கு. இப்போ நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல சேர்த்து ஏனோசை பெற்றான், அப்பொழுது ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் போட்டிருக்க, அது வர்ஷிப்னு போடல. வர்ஷிப் போடல, அந்த இடத்துல போட்டிருக்கிறது they called upon the name of the Lord. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள், அப்படிதான் போட்டிருக்கு. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆராதனைன்றது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன்ட்ட தான் தொடங்குறார். நம்ம போன வாரம் யெகோவா ஈரே பார்த்தோம். ஒருவேளை வராதவங்க இருந்தீங்கன்னா நம்ம இதுல அந்த செய்தியை கொஞ்சம் கேளுங்க. ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சாரு தமக்கென்று வாழும்படி. கவனிக்கணும், தமக்கென்று வாழும்படி ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றார். ஏன்? ஆதாம படைச்சாரு, ஒரு சந்ததி வந்துச்சு, சந்ததி முழுவதும் கெட்டு போயிடுச்சு, இப்ப மொத்தமாக அழிக்கப்பட்டது. அதன் பிறகு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார், யாரு? நோவா. இப்போ நோவா வந்த பிறகு பார்த்தா மறுபடியும் அப்படி தேசம் சீர்கெட்டு போச்சு, ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். இப்போ அங்கே இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக, ஏன்னா என்னுடைய ஆவி மனுஷன்ட்ட இன்னைக்கும் போராடுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, அவருடைய திட்டம் ஒரு நாள் மாறவே மாறாது. அப்படி மொத்த கூட்டத்திலே கேடுகட்ட கூட்டத்திலிருந்து ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை அப்படியே பிரித்து எடுத்துட்டு கொண்டு வராரு. கொண்டு வரும் பொழுது அவனுக்கு அந்த பீக்கில் உச்ச கட்டத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனிலிருந்து சந்ததி தோன்றும்படியாய் செய்வதற்கு 22வது அதிகாரம் ஆதியாகமம் வரைக்கும் அவனை கொண்டு வர வேண்டியிருந்தது. அந்த 22வது அதிகாரத்தில் முதலாக ஆராதனை என்பது வருகிறது. ஏன் அந்த இடத்துல ஆராதனை என்கிற வார்த்தை வருது? ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பா அதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை என்பது பலிபீடத்தில் இருந்து தான் துவங்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா, ஆராதனை என்பது பலிபீடத்தில் தான் தொடங்கணும். எப்பொழுது ஆராதனையாக இருக்கும் என்று சொன்னால், என்றைக்கு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் அவன் உயிரோடு இருந்த பொழுதிலும் அவன் செத்தவன் ஆனானோ அன்றைக்கு தாங்க ஆராதனைன்றது. சொல்றது புரியுதா இல்லையா? ஏங்க, ஆபிரகாம் உயிரோட தான் இருந்தான், ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த விருப்பு, அவனுக்குள்ளாக இருந்த எல்லா வாஞ்சைகளும், அல்லது அவன் எதை பெரிதாக நினைத்தானோ அதை கொண்டு போய் பலிபீடத்தில் என்றைக்கு வைக்க துணிந்தானோ
அதுதான் அவனை பொறுத்த மட்டும் ஆராதனை. ஆண்டவர் அங்கிருந்தா கூட்டு வராரு. அதன் பிறகு அவனுடைய சந்ததி அப்படியே போகிறது. ஆண்டவர் சொன்னது போலவே அவர்கள் 400 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ அடிமைகளை ரட்சிக்கிறதற்கு தேவன் இறங்கி வர்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அடிமைகளை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் இறங்கி வருகிறாரு. வந்து மோசே கிட்ட சொல்லும் பொழுது அவர்கள் பார்வோனுடைய ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இட்ட கூக்குரல கேட்ட அவர்கள் ரட்சிக்கிறதற்காக இறங்கி வந்தேன் என்று சொன்னவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர்களிடத்துல மோசே கிட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புனாரு? வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆராதனை செய்வீர்கள். 4:22-23 4வது அதிகாரம் யாத்திராகமம், அந்த 4வது அதிகாரம் 22வது வசனத்துல, இஸ்ரவேலினுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன். 23வது வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். எதற்கு அனுப்பணும்னு சொல்றாரு? எதற்கு? எனக்கு ஆராதனை செய்யறதற்கு அனுப்பு. கர்த்தருடைய பிள்ளைங்க, யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகள் என்று தங்களை நினைக்கிறீர்களோ, உங்க மேல விழுந்த பிரதான கடமை உங்க வாழ்க்கையை அவருக்கு ஆராதனையாக மாறுவதுதான். இது சரின்னு சொல்றவங்களாம் கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுற நிறைய வசனங்களை நம்ம பின்னால பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் போகணும். அது ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது தான். ஏதோ வித்தியாசமா போகுதுன்னு யாருமே நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நல்ல டைம் இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வரும்பொழுதே தான் சொல்றாரு, இங்க பார், ஆராதனை செய்யறதற்கு அனுப்பு. நீ என் ஜனங்களை நான் மீட்க போறேன். எதற்கு நான் மீட்கிறேன்? அப்படி போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உட்கார்ந்து நல்லா அனுபவின்னு சொல்றதற்கு இல்லை. அவர்கள் வனாந்தரமாகவே இருந்தாலும் வனாந்தரத்திலும் அவர்கள் எனக்கு ஆராதனை செய்யணும். ஆமென். அது கானானாகவே இருந்தாலும் அவர்கள் மேல் விழுந்த பிரதான கடமை அவர்கள் என்னை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 43வது அதிகாரத்தில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஆராதனை என்ற ஒரு வார்த்தைக்குள்ள மோசே சொல்லும் பொழுதே அதான் சொல்றான், பண்டிகையை அனுசரிக்கும்படி ஆசரிக்கும்படி ஜனங்களை அனுப்புன்றான். அந்த ஆராதனைக்குள்ள எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள பலி செலுத்துறது இருக்குது, பண்டிகை ஆசரிக்கிறது இருக்குது. ஆனால் எப்படி செய்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் விடுவிக்கப்பட்டாச்சு. விடுவிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவர்கள் நடுவிலே தன்னுடைய பிரசன்னத்தை ஸ்தாபிப்பதற்கு அடையாளமாக, தன்னுடைய பிரசன்னம் நான் அவர்கள் நடுவில் தான் இருக்கிறேன்னு ஸ்தாபிப்பதற்கு அடையாளமாக ஆசரிப்பு கூடாரத்தை மோசே உண்டு பண்ண சொல்றார். உங்க கவனம் சிதறிச்சுன்னா கொஞ்சம் போயிட்டுனா கூட செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியாது. ஆனால் ரொம்ப கவனமா கவனிங்க. இப்ப ஆண்டவர், நான் என் ஜனங்கள் நடுவில் எப்பொழுதும் வாசம் பண்ணுவோம்பா, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அதனால இவங்க நடுவில் நான் எப்பொழுதுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அவராகவே வாலண்டியராக வந்து நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுப்பா, எப்பொழுதும் நான் இங்கே இருப்பேன்னு சொல்றார். நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறவர்களே சொல்லுவோமா? இங்க மட்டும் இல்லை, எல்லாரும் வீட்லேயும் தான் இருக்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அடையாளம் என்னப்பா? நீ போடு ஆசரிப்பு கூடாரத்தை நீ சொல்லு. நான் ஏற்கனவே சொன்ன சில காரியங்களை திரும்ப சொல்றது அவசியமா இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். இப்போ தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய நடுவில் தங்கும்படி மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறான். யாத்திராகமம் 39வது அதிகாரத்தையும் 40வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மோசே ஒண்ணு கூட தன்னுடைய இஷ்டம் போல செய்யவே இல்லை. இன்னைக்கு ஆராதனை வேதம் சொல்லுகிறபடி சுய இஷ்டமான ஆராதனைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு சுய இஷ்டமான ஆராதனை பண்றது நிறைய உண்டு. மோசே நல்ல சூப்பரான ஒரு ஆர்கிடெக்ட், சூப்பரான பில்டர். அப்படி பாக்குறீங்க, என்னங்க அப்படி சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். உண்மையா இல்லையா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப இந்த மோசே கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவன் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான்னு போட்டிருக்குல்ல.
இயேசு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார்ன்ற காண்பிக்கிறதற்கு முன்பதாக மோசே தேவனுடைய வீட்டில் எவ்வளவு உண்மையுள்ளவனா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த இயேசு எப்படி உம்முடைய சித்தம் போல் ஆக கடவுள் சொன்னாரோ, இதுக்கு நிழலாட்டம் அன்னைக்கு அவன் சொன்னான் பாருங்க. ஒரு காரியம் கூட எனக்கு தெரியும், எனக்கு இந்த பில்டிங் கட்டுறதுல நாலேஜ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா எகிப்து ரொம்ப பேர் போனவங்க. இன்றைக்கும் கூட உலக அதிசயங்கள் அங்கே தானே ஒன்று இருக்குது. அங்கே பிரமிடு இருக்குது, அங்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு கல்லும் பல டன் எங்கேருந்து கொண்டு வந்தான், எப்படி கட்டினாலாம் தெரியுது. 1 2 இல்லை, மண்ணுக்குள்ளே போனது நிறையா இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இந்த மோசே எகிப்தில் இளவரசனாக இருந்தபடினால அவனுக்கு எல்லா காரியமும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. யுத்தம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, கணிதம் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. மாத்திரமல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியும் கூட கற்றுக் கொடுக்கப்பட்டு சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவனான ஆண்டவர் மோசே கிட்ட என்ன வேலை தெரியுமா கொடுத்தாரு? கூடாரத்தை கட்டு பண்ணார். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பெரிய அதை படிச்சாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பிரதர், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு பிரதர், எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. ஒரு சின்ன வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. அதில் அவர் சொல்றாரு, என்னங்க தப்பு, என்ன தப்பு இருக்கு? எனக்கு மியூசிக் நாலேஜ் உண்டு. நான் சுவிட்சர்லாந்தில் உள்ள மியூசிக் போடணும், ஜெர்மனில் உள்ள மியூசிக் போடணும், போட்டால் தான் ஜனங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். எவரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு உயர்த்தப்பட்டால் எல்லாரையும் அவர் தான் பக்கமாக இழுத்து கொள்வார். அவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் உயர்த்தினான். இதெல்லாம் நாளை பின்னைக்கு நீங்கள் மனசில் வாலிப பிள்ளைங்க குறிப்பாக ஒரு நாளும் அப்படி பார்க்குறதெல்லாம் கண்டு நீ அப்படி பிரமிப்படைஞ்சிடாத. ஒரு இடத்துல கூட இந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. ஆண்டவரை இப்படி பண்ணா நல்லா இருக்குமே. ஒருவேளை தேவன் சொன்னது இவனுடைய பார்வையில் பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தை நம்ம கூட இருந்திருக்கலாம். என்ன ஆண்டவரை, உலக அதிசயத்தில் ஒன்றை உருவாக்காம, ஜனங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ற ஒன்றை உருவாக்காம எதற்கு சாதாரண ஒரு கூடாரத்தை உருவாக்க சொல்றீரு? பேசவே இல்லை, பேசவே இல்லை. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவன் இயேசு சொன்னது போல அன்னைக்கு அவனும் சொன்னான் பாருங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது 39 அதிகாரத்தில் 40 அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்த உடனே மகிமின் மேகம் அந்த இடத்துல வந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகவே மாட்டேன்ப்பா, நான் எப்போவுமே இருப்பேன். அல்லேலூயா. இப்போ லேவியராகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் பலி செலுத்துகிற முறைமையெல்லாம் சொல்லிட்டாரு. 9வது அதிகாரத்தை நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம் பாருங்க. அது மாதிரி பிரதிஷ்ட பண்டிகை நடக்குது. பிரதிஷ்ட பண்டிகை நடந்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். அதை வாசிடலாமா? லேவியராகமம் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 22வது வசனம். மோசேயும் ஆரோன் உள்ள போயிட்டு வெளியே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. பின்பு ஆரோன் 22வது வசனத்திலிருந்து, லேவியராகமம் 9வது அதிகாரம் 22ல இருந்து, பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. மாத்திரமல்ல, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து, கவனிக்கணும், ஆரவாரம் பண்ணினார்கள். அதே நேரத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். இப்பதான் வெளியே எல்லா தேவன் என்ன சொன்னாரோ இது வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த மகிமை என்பது என்ன? மகிமை, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துடுறாரு. ஆண்டவர் ஜனங்கள்கிட்ட சொன்னது என்ன? நான் உன்னோட ஐக்கியம் பாராட்ட விரும்புறேன்பா, நீ இருக்கிறல்ல, என் நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தலத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, நீ என்னை எப்படி தேடுறியோ அதே மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு நானும் ஆசையா இருக்கிறேன். ஒரு நல்ல ஐக்கியம்.
நல்ல ஐக்கியம். அதனால தான் சங்கீதம் 22:3 சங்கீதக்காரன் சொல்றான், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற, அது ரொம்ப முக்கியம், வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தரையா, நாங்கள் எப்பொழுதெல்லாமே துதிக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்றோமோ அந்த இடத்தெல்லாம் நீங்க வந்துடுறீங்க ஐயா. கர்த்தர் மகிமை கொடுத்துட்டார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் தேவனை ஆராதிக்கணும்? நான் சொன்னல, பலி செலுத்தினாங்க, கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் ஆராதனை என்கிற ஒன்றை ஏற்படுத்தினார்? நம்ம இன்னும் 10வது அதிகாரத்தில் தான் நிற்கிறோம், அதை விட்டு நம்ம வெளியே போகிறதில்ல. ஆனால் அதற்கு கொஞ்சம் நிரூபணமாக, ஏன்னா வசனத்தோடு சேர்ந்து பார்த்தா தான் நமக்கு மனசில் எழுத முடியும். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரம் கொடுத்துற வேலையில சொல்லுங்க, கொஞ்சம் ஆழமாக போகும். இந்த ஆராதனை என்பது என்ன? தேவன் எதற்கு ஆராதனையை ஏற்படுத்தினார்? நீங்க நினைக்கிறீங்கல்ல, போய் 4 பாட்டு பாடிட்டேனா அதை கூட எப்படி பாடணும் தெரியுமா? இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ராஜாவை என்னுடைய கண்கள் காணட்டும்னு அது பாடுனது வெறும் வார்த்தைகள் அல்ல. அன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் ஏசாயா எப்படி ஜபத்தை ஏறெடுத்தானோ அதே விதமான ஜபம் தான் இன்னைக்கு நம்ம பாடணும். நம்ம இன்னைக்கு ஆராதனை இப்படி பாடி ஆராதிக்கும்படி எதற்கு தேவன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார், எதற்கு சபையில் இந்த முறைமையை வச்சிருக்கிறார் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நீ ஆராதிக்க வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ என்ன பார்க்கிற, எப்பொழுதெல்லாம் நீ ஆராதிக்க வருகிறாய், என்னுடைய நாமத்தை உயர்த்துகிறாயோ, என்னுடைய நாமத்தை உயர்த்தி பாடுறியோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீ என்ன பார்க்கிறியோ, நீ என்ன பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன போல நீ மாறுற. உதாரணத்திற்கு இன்னைக்கு வாசனம் பாருங்க, சங்கீதம் 115, கொஞ்சம் அப்படி திருப்புங்க. சங்கீதம் 115. நாம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உலகத்து ஜனங்கள் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 3வது வசனம் 115:3, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்புறம் அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கலாம், அது ஒண்ணுக்குமே உதவாது போ சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டை இருக்கு, உணர்வு இல்லை. கண்ணு இருக்கு, உணர்வு இல்லை. இருதயம் இருக்கு, உணர்வு இல்லை. இன்னொரு விதத்தை சொல்றதா, ஆவிக்குரிய செத்தவனா இருக்கிறான்னு சொல்லிடுச்சு வாசம். சொல்லிட்டு தான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஏன் நீ கர்த்தரை நம்பணும்? விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவைகளும் அவைகளை தொழுது கொள்கிறவர்களும் அவைகளை போல இருக்கிறார்கள். நீ கர்த்தரை நம்புவன்னா, நீ கர்த்தரை பாடுவன்னா, அவைகளை பண்ணுகிறவர்கள் எப்படி அவைகளை போலவே இருக்கிறார்கள், அதே போல இவரை தொழுது கொள்கிறவர்கள், இவரை நம்புகிறவர்கள் அவரை போலவே மாறுவாங்க. சிம்பிள்ங்க. எதுக்குங்க தேவன் ஆராதனைன்னு ஒன்று ஏற்படுத்தினாரு? நாம் எப்பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இருதயத்திலிருந்து அவரை பாடுறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தை தரிசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய மகத்துவத்தை நம்முடைய கண்கள் காண்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம அவரை போல மாறுறோம். மாறி ஆகணும். இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் சபை கூடி வருதல், இதற்கு தான் ஆரவாரம். இந்த ஆராதனை என்று வரும் பொழுது எந்த ஆராதனையிலே தேவன் காண்பிக்கப்படவில்லையோ, எந்த ஆராதனையிலே தேவன் உயர்த்தப்பட வேண்டிய விதத்தில் உயர்த்தப்படலையோ, எந்த இடத்துல தேவனை தவிர மற்றவர்கள் மேல கண்கள் சிதறடிக்கப்படுகிறதோ அந்த ஆராதனையிலே தேவனை எவரும் பார்க்கவும் முடியாது. அந்த ஆராதனையிலே தேவன் உயர்த்தப்படவும் முடியாது. அந்த ஆராதனை என்கிற பெயரிலே ஆராதனையில பங்கு பெறுகிற எவராய் இருந்தாலும் அவர்கள் தேவனை போல மாறவே முடியாது. சிம்பிள். அப்படிதானே வசனம் சொல்லுது. வசனம் அப்படித்தானே சொல்லுது. நல்ல கவனிங்க. அதனால தான் பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாள் வரையிலும் 1 கொரிந்தியர் 13:12 சரி, 1 Corinthians chapter 13 verse 12, நான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18 சரி, 2 Corinthians chapter 3 verse 18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம்னு போடல, மறுரூபம் அடைந்தோம்னு போடல. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும் பொழுது, அல்லது வெறுமனே சபையிலே மாத்திரம் நான் சொல்லலை, நீங்கள் வீடுகளிலிருந்து எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்க சொல்றீங்களோ, நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நம்ம தேவனுடைய சாயலாகவே மாறிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, நான் வெறுமனே உதட்டளவில் பாடுறதை சொல்லலை. ஆண்டவர் சில நேரத்தில் தேவ பிள்ளைகளையும் பார்த்து கொஞ்சம் சலிச்சுக்கு தான் செய்கிறாரு. இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்குன்னு இங்கே இப்போ உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஜனங்கள் குறித்து அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. இவங்கெல்லாம் பாடுறாங்கப்பா, இவங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்க, அந்த இருதயம் மாத்திரம் தூரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் ஒரு நாள் கூட என்ன பார்க்கணும், இருதயத்தில் ஒரு நாள் கூட என்ன போல மாறணுன்ற மகிமை மேல மகிமை அடையணுன்ற அந்த வாஞ்சையும் ஆசையும் அவனுக்குள்ள இல்லாம போயிடுச்சே. ஆண்டவருக்கு துக்கம்தான். இன்னைக்கு ஆராதனைனால நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு வியாக்கியானங்கள். இப்படி தாங்க ஆராதனை இருக்கணும், அது ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் தீரும், அந்த பிரச்சனை தீராது போல் தெரியும். ஏன்னா கேட்குற மனநிலையோட யாரும் இல்லை. தான் பேசுகிற கருத்துக்கு ஆதாரம் வேணும்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர, தேவன் என்ன விரும்புகிறாருன்னு இந்த வேதத்தில் வாசித்தாலே தானே எல்லாத்தையும் ஆமாம் இதில் கையை காலை கட்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. அதற்கு யாரும் தயாராக இல்லை. நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த ஆராதனை என்பது என்ன? தேவனை மையமாக கொண்டது. கவனிக்கணும், ஆராதனை வேற ஒன்றும் இல்லை. ஆராதனையில உயர்த்தப்பட வேண்டியது, காண்பிக்கப்பட வேண்டியது, மையமாக யார் இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்றாந்தா, முடிஞ்சா ஸ்பாட்லைட்டை தேவன் மேல அடிக்கணுமே தவிர, ஆராதனை என்பது தேவனை மையமாக கொண்டது. நான் அவரை போல மாறணுன்ற விருப்பம் எவருக்கு இல்லையோ, கவனிக்கணும், நான் இயேசுவை போல மாறணுங்க, இந்த விருப்பம் எவருக்கு இல்லையோ, அல்லது அந்த விருப்பம் எவருக்கும் வராத வரையிலும் அவரை போல மாறவும் முடியாது. நீங்களும் நானும் அந்த துதிக்கிற துதியும் ஆராதனை இருக்கு பாருங்க, அவர் காதில் வேற எது மாதிரியே தான் கேட்கும். இரிட்டேட் பண்ணணும்னு வச்சுங்க. இன்னைக்கு காலையில் கூட கரெக்டாக 3 மணிக்கு டங்கு டங்குன்னு சங்குதிர சத்தம் கேட்குது வீட்டு பக்கத்தில். யாருன்னைக்கோ செத்த ஆளுக்காக நான் நினைக்கிறேன் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு தேவ பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஆராதனையும் பாடல்களும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு, உன்னுடைய ஆராதனையின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. ஆமோஸ் 5வது அதிகாரத்துல, போதும்பா, இறைச்சலா இருக்கு, இறைச்சல் போ, நீ பாடுற பாட்டு எதுவும் எனக்கு பிளசண்டாவே இல்லை, எனக்கு மகிழ்ச்சி கொண்டு வரல, உன் ஆராதனை எனக்கு என்னத்துக்கு, உன் பண்டிகை எனக்கு என்னத்துக்கு, நீ கொடுக்கிற பலியின் திரள் எனக்கு என்னத்துக்கு, தூக்கிட்டு போ. இன்னைக்கு தேவன் அநேகரை பார்த்து அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, இந்த ஆராதனை எப்பொழுது ஆராதனையாக இருக்கும், எப்பொழுது தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்கும்னு சொன்னா, ஆராதிக்கிற ஒவ்வொருவரும், வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், பெரியவங்களா இருக்கலாம் சின்னவங்களா இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ஆராதனைக்குள்ள வரும்பொழுது கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை உயர்த்தும் பொழுது, ஆண்டவரே உம்மை போல என்னை நீர் மாத்தணும் ஆண்டவர் என்ற விருப்பம் எவருக்குள் இல்லையோ அவரை போல மாறவும் முடியாது, அவருக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கவும் முடியாது. சும்மா கவுண்டிங் அட்டண்டன்ஸ் போட்டு போகலாம். பிரதர் ஏதோ கேட்குறாரு, எல்லாம் ஃபோன் பண்ணி வேற விசாரிப்பார் ஏங்க வரலன்னு. அதனால் அப்படி போயிட்டு வருவோம். பிரதர் வாழ்க்கையை ஏமாத்திக்கவே வேணாம், அவருடைய வருகை சமீபம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவர் மணவாளன், அவர் ஆட்டுக்குட்டி, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவரை போல இந்த பூமியிலே மாறாத எவரும் அவருடைய வருகையிலே அவரை தரிசிப்பது என்பது ரொம்ப கடினம். யோவான் தன்னுடைய நிருபத்தில் அதுதான் சொல்றார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். இது இந்த நாட்களில் கண்டிப்பா நடந்து தான் தீரணும். அவரை போல மாறணும். ஏன்? அவரை போல மாறாத பட்சத்தில், அல்லது அவர் விரும்புகிற வண்ணமாய் அவருக்கு ஆராதனை ஏறெடுத்து
அவருக்குள்ள நான் வரலன்னா நம்ம லைஃப் கொஞ்சம், சில பேர் லைஃப்லாம் தடுமாறுது பாருங்க. நீங்க தடுமாற்றின உடனே பணத்தை நினைச்சுக்க போறீங்க, அது ஒரு சைடில் வைங்க. மற்ற எல்லாவற்றிலும் தடுமாற்றம், விசுவாச வாழ்க்கையில் தடுமாற்றம், பரிசுத்த வாழ்க்கையில் தடுமாற்றம். இன்னைக்கு உலகம் அவரை அறியல, தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அதுக்காக எல்லாரும் கரங்களை ஒருத்தர் சொல்லுவோமா? நீங்க வேணா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில், ஆக்ட்ஸ் சாப்டர் 17, அங்கே அத்தேனை பட்டணத்திற்கு பவுல் போகும் பொழுது அங்கே போகிறான், எல்லா சிலைகளையும் பார்க்குறான். அங்கே ஒரு சிலையில மாத்திரம் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. பவுல் அங்கிருந்தா மெசேஜை தொடங்குறாரு. நீங்கள் ரொம்ப மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் பலிபிடங்கள்லாம் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறீங்க, எல்லா விக்கிரகங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பலிபிடத்தில் மாத்திரம் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அந்த அறியப்படாத தேவனை பற்றி தான் எனக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. 17வது அதிகாரம் 28வது வசனத்தில், அந்த அறியப்படாத தேவனுக்குள்ள தான் நாம் பிழைக்கிறோம். சொல்லுங்க, தேவனுக்குள்ளதான். அன்னைக்கு அறியப்படாத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அவரை அறிஞ்சிருக்கிறோம். கரெக்டா? சொல்லுங்க, அந்த தேவனுக்குள்ளதான் நான் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். ஆமென். நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்க, இருக்கிறேன். இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆராதனை, தேவனை ஆராதிக்க வேண்டிய விதமா ஆராதிக்கிறோம். சில பேர் ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆதாரமா தான் இந்த காரத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். சில பேர் தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஆராதிக்கிறோன்ற பேர்ல அதை செய்வோம், இதை செய்வோம். தேவன் பிரியப்படுகிறாரான்னா பிரியப்பட மாட்டார்னு நான் சொன்னேன். எப்படி பிரதர் சொல்றீங்க? அப்படி வரலாமா? இன்னைக்கு வாசிச்சோம் யோவான் 4வது அதிகாரம். அதில் ஆண்டவர் ஆராதனை பத்தி ரொம்ப நல்லா சொல்றார். சமாரிய ஸ்திரீட்ட பேசும் பொழுது அதை நல்லா சொல்றார். இங்க புக் மார்க் ஒன்று வச்சுக்கோங்க. யோவான் 4வது அதிகாரத்திற்கு வாங்க. இந்த அம்மா கொஞ்சம் நல்ல வாயாடி, சமாரிய ஸ்திரீ. அது தெரியல, அது ஜீன்ல வந்துச்சோ என்னவோ. சில பேர்கிட்ட பாருங்க, ரட்சிப்பை பத்தி பேசலன்னா நாம ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல பேசுவோம். என்ன, ஆண்டவரை நீங்க நம்புறீங்களா? நாங்க தான் பிராட்வேல அந்தனியார் கோயிலுக்கு போவோமே. அந்த கேஸ் பார்த்துருக்கீங்களா? பேசவே முடியாது. நீங்க நாம பைபிள் ஒரு வசனத்தை சொல்லுவோம், அதுக்கு கவுண்டர் இன்னொரு வசனத்தை சொல்லும் பாருங்க. சில பேர்கிட்ட அப்படி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த ஆண்டவர் அறியாதவன ரட்சிப்புகளை கொண்டு வந்துடலாம். இந்த ஆண்டவர் அறிஞ்சன்னு சொல்ற அறவரம் இருக்குது பாருங்க, அதை ரட்சிப்புகளை நடத்துறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லும் பாருங்க. அது சரி, ஒரு நல்ல சபைக்கு போதான்னு கூட தெரியாது. ஏன்னா நான் அவுட்ரிச்சுக்கெல்லாம் போறேம்மா, போய் அம்மா இயேசு நம்புறீங்களா, இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு பேச்ச ஆரம்பிச்சோம். அங்கே பாருங்க, நாங்கள் அந்த வேளாங்கண்ணி மாதா டெய்லி மெழுகுத்திரி கொளுத்துவோங்க. போச்சு போ, நான் அடுத்தால பார்த்துக்கிறேன், போயிட வேண்டியதான். இது அந்த கேஸ். ஆண்டவர் அவள் ஆராதிக்கிறவள் என்று அவருக்கு தெரியும். அவ ஆராதிக்கிறவா. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 4வது அதிகாரத்தை. அவள் தேவனை ஆராதித்து வந்த சமாரிய ஸ்திரீ. சமாரியர்கள் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல, கவனிக்கணும். சமாரியர்கள் கலப்பினோம். அதனால யூதர்கள் அவர்களை வெறுத்தாங்க, தனியா ஒதுக்கிட்டாங்க. இந்த சமாரியர்கள் கெர்சி மலையில தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியலையா? உபாகமம் 27வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். ஏபால் மலை, கெர்சி மலையில, கெர்சி மலையில ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுச்சு, ஏபால் மலையில சாபம் சொல்லப்பட்டுச்சு. இந்த சமாரியர்கள் கெர்சி மலையில தேவனை ஆராதிச்சு வந்தாங்க. கெர்சி மலையில தேவனை ஆராதிச்சாங்க. தேவனை தெரியும் இவங்களுக்கு. நான் இந்த 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களை வச்சு அதில் எப்படி சொல்லப்படுச்சு ஆராதிச்சாங்க. ஆனா யூதர்கள், சமாரியர்களை அறிவித்த இந்த யூதர்கள், ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. எல்லாம் லா தான். ஆராதனை எப்படி நடத்தணும் அப்படின்னு நான் வருவார். எல்லோரும் எழுந்து நிற்போமாக, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது, அவரு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றதுக்குள்ள எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சில பேர் எங்கேயாவது நீங்க உங்க அப்பா போய் பார்த்து, ஐடியில வேலை பார்க்கிற, மேனேஜராக இருக்கிற, ஹெச்ஓடியாக இருக்கிற
எங்கள் அப்பாவே. யாருன்னா பேசுறீங்களா நீங்க சொல்லுங்களா பாப்போம். அதை விட்டுட்டு இன்னொன்று இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 ஒன்று வச்சுக்கிட்டு படுற பாடு பாருங்க. கர்த்தாவே, நீங்க படிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம். என்கிட்ட கேட்பாங்க, ஸ்தோத்திர பலிகள் 1000 படிப்பீங்களா பிரதர்? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உங்க அம்மாட்டே அப்பாட்ட தான் பிள்ளை ஆட்டுனா தான் என்கிட்ட வரான்னு வச்சிங்களேன். எடுத்துட்டு வந்த உடனே ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு பேச வர்றா. டெய்லி காலையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு, தார்ஷீஸ் பெர்னாண்டோவுக்கு மகனாகிய மேத்யூ பஸ்டின் ஆஸ்வால்டு. எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டோட்ட போய் நிற்கும் பொழுது பெரிய பில்டப்பு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. ஆண்டவர் சொல்லுவார், ரொம்ப டயர்டாயிடுச்சுப்பா, அடுத்த பாயிண்ட் என்னவா? ஏங்க அப்பா ஸ்தோத்திரம்பா, எங்கள் நல்ல தேவனே, நீ எத்தனை நல்லவர். இங்கிருந்து வருது பாருங்க. இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 வச்சுக்கிட்டு தயவுசெய்து கொஞ்சம் மேலே வாங்கலேன். காலையில் எழுந்தோன்னே சில பேர் காலையில் 11 மணிக்கு முன்னாடி ஒரு முறை வாசிக்கணும்னு ஒரு அரக்கோணத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் காலையில் 12 மணிக்கு முன்னாடி எப்படியாகில நான் ஒரு முறை வாசிடுறது 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. இது ஒரு பொருத்தின வருஷ தொடக்கத்தில். அதனால என்ன அவங்க சொல்கிறாங்க, அடுப்பில் சோறை போட்டிருக்கிறேன், 700 ஸ்தோத்திரம் வாசிச்சிட்டேன் பிரதர், இன்னும் 300 பாக்கி இருக்கு, போய் வாசிட்டு வந்துடுறேனே. அடா பாவி மவளை, இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கலன்னு எந்த ஆண்டவர் அடிச்சாரு? நீங்க ஸ்தோத்திர பலிகள் வீட்டில் வாசிக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்க வாசிக்காதீங்க, நான் சொல்லலை. சில பேருக்கு தேப்பு இருக்கிற ஆண் பண்ண, உன்னதமானவரே ஸ்தோத்திரம், இறந்தவரே ஸ்தோத்திரம், பிள்ளை அங்கே போவாத இங்க வா, மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே ஸ்தோத்திரம். எதுக்கு அந்த ஸ்தோத்திரம்? இந்த அம்மா அதே மாதிரி தான் தேவனை நல்லா ஆராதிக்கிறன்ற கூட்டத்தில் உள்ளவங்க. ஆனால் இவ அப்படியே போட்டுன்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. அவள் வாழ்க்கை மோசம்னு தெரியும். 5+1 6 வண்டி ஓடிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அவ பாவின்னு ஒதுக்கிரல, அவ ஆராதிக்கிற முறைமா சரியில்லைன்னா அவர் ஒதுக்கிரல. அவகிட்டையும் வர்றார். அவகிட்ட வந்து அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். இயேசு திட்டமும் தெளிமா அவட்ட பேசுறாரு. இந்த மாதிரி ஆராதிக்கிறதான். ஏன்னா அந்த அம்மாவே முதல்ல சொல்லுது பாருங்க. மேல நீங்க வாசிச்சீங்கன்னா 12வது வசனத்துல, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதா. அது ரொம்ப முக்கியம். கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதா. ஆண்டோட்ட நீரும் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல் தான், நாங்களும் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல் தான். நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. எல்லாம் பின்னால பாருங்க, ரொம்ப டாக்டரினல் வைஸா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னால 20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், ஆனா யூதர்களாகிய நீங்களோ எருசலேமில தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏம்மா நான் சொல்றதை நம்பு. இந்த மலையில மாத்திரம் இல்லை, எருசலேமில் மாத்திரம் இல்லை, சென்னையில் எக்மோர்லையும் சரி, தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டையிலையும் சரி, இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திலையும் சரி, தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. கரங்கள் ஒருத்தர் சத்தமுறையிலே சொல்லுவோமா? அவரு கொடுத்த அந்த பாக்கியம் அவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் சொல்லிட்டார், எங்க 2-3 பேர் இருந்தால் கூட சரிப்பா, நான் வந்துடுவேன், நம்முடைய நடுவில் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவர் சொல்றாரு 23வது வசனம். இதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது உண்டு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதனா எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும். வெறும் 5 ஆகமத்தில். ஏன்னா சமாரியர்கள் நல்ல ஸ்பிரிட் ஃபீல்டா தான் ஆராதிச்சாங்க. ஆனா ப்ராப்பரா தேவன் விரும்புகிறபடி அவர்கள் ஆராதிக்கல. யூதர்கள் வசனம் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி எல்லாம், ஆனா எல்லாம் ஆர்டிபிஷியலா மாறி போச்சு. தேவனை உள்ளார்ந்த அன்போடு ஆராதிக்கல. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க, சமாரியர்களுக்கு உள்ள உற்சாகம் இருந்துச்சு, தேவனை ஆராதிக்க போறோம் அப்படின்னாங்க. ஆனா எல்லாம் ஏடா கூடம். நான் நினைக்கிறேன் புகை வந்திருக்கும், லைட் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதையும் கொஞ்சம் ஓரம் வையே,
இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு அப்படின்னு தொடங்கியிருக்கோம். அவர் சொல்றாரு, இதுவும் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, நீ ஆவியோடையும் ஆராதிக்கணும், நீ சத்தியத்தோடையும் ஆராதிக்கணும். ட்ரூத்துன்னு போட்டிருக்கு, அது மறந்துடவே கூடாது. தமிழ்ல உண்மைன்னு போட்டோன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு ஆயிடக்கூடாது, அந்த அர்த்தத்தில் போடல. வசனம் எப்படி சொல்லியிருக்குதோ அப்படி நீ ஆராதிக்கணும். அதே வேளையில உன்னுடைய உள்ளார்ந்த அன்போடு நீ அவரை பரிசுத்தரேன்னு சொல்றனா பரிசுத்தரை தான் பார்க்கணும். அவரை சர்வ வல்லமையுள்ளன்னு சொன்னா சர்வ வல்லமையுள்ளா தான் பார்க்கணும். உள்ள உட்கார்ந்துகிட்டே என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவருக்கே சொந்தம்னு இங்க பாடிட்டு 1 மணி நேரம் கூட அவருக்கு கொடுக்க நமக்கு மனசு இல்லாம அவரை பார்த்து என் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவருக்கே சொந்தம், நீ வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் நீ பாடுறது ஒரு வேணா வார்த்தையின்படி இருக்கலாமே தவிர உன்னுடைய ஆவியில ஒரு துளி கூட நீ என்னோட இணைஞ்சிருக்கவே இல்லை. இயேசு சொன்னாரு, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஏன் இயேசு அப்படி மாத்திரம் சொல்ல, அந்த வசனத்தை வாசிங்கன்னா புரியும். 23 வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, அது இப்பொழுதே வந்திருக்கிறது சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனுக்கு விருப்பமான, தேவனுக்கு பிரியமான ஆராதனை எப்படி? இயேசு சொல்லிட்டார், எப்பா வெறுமனே பழைய ஏற்பாடுன்னு பேசிட்டு இருக்காத, புதிய ஏற்பாட்டில் தான் அவர் அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர், இயேசு ஒன்னும் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தார். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, இயேசு நியாய பிரமாணத்தை அவர்கள் முறைமைப்படுத்தின விதத்தில் அல்ல, அதை விட சிறந்ததாய் ஆவியும் ஆத்மாவும் சரீரம் உள்ள இணைக்கப்பட்டதாய் செயல்படுத்தும்படியான கிருபையில கொடுக்கறது தாங்க அந்த பூமியில வந்தார். கரங்களுக்கு சத்தமுறையில சொல்லுவோமா? இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அது பழைய ஏற்பாடு பிரதர், நான் உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன் பாருங்க. அது பழைய ஏற்பாடு பிரதர், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவர் ரொம்ப கொடுமையான ஒரு பிரதர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்லை, அப்படிலாம் வேதம் ஒரு நாளும் சொல்லவே இல்லை, ஒரு நாளும் சொல்லவே இல்லை. நான் வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு கேள்வி, பிதா எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்? தம்மை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? வசனம் சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். அதற்கு முந்தின வசனத்துல தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். இப்போ பிதா விரும்புகிறபடியே நான் ஆராதனை ஏறெடுக்க விரும்புறேன்றவங்களாம் கரங்கர் ஒரு துறையில சொல்லுங்க பாப்போம். அதுல நிறைய கையை காணுமே. ஏங்க, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவன் எதை விரும்புகிறாரோ அதன்படி ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற வண்ணமாய் நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்றவங்க மாத்திரம் கரங்கள் ஒருத்தர் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான், சரியா? இப்போ ஒரு கேள்வி, ஆவியோடும் சத்தியத்தோடும் அவர் ஆராதிக்கிறோம். சத்தியம் சொல்லுகிறது அவர் பிதா, அவர் எஜமான். ஒரு வசனத்தை வாசிடலாமா? எடுக்க பார்ப்போம். சில நேரத்தில் ஆண்டவர் சிலதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, அதான் பெரிய கொடுமை. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எல்லாரும் எடுங்க. மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியா, மலாக்கி சாப்டர் 1 verse 6. எடுங்க, எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆதங்கம். வார்த்தையின் வாசஸ்தலத்தில் இருக்கிற சபையை நோக்கி இன்னைக்கு வருது. வாசிக்கலாமா? இப்ப வாசிங்க பார்ப்போம். குமாரன் மகன் தன்னுடைய பிதாவையும் வேலைக்காரன் தன்னுடைய பாசையும் கணம் பண்ணுகிறார்களே, நான் அப்பாவானா என் கணம் எங்கே? நான் பாசானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற உங்களை கேட்கிறார். ஆசாரியர்கள் உடனே நீங்க வெறுமனே ஊழியக்காரங்கள் நினைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமா தான் இருக்கிறோன்னு பேதுரு எழுதுறார், சரியா? இப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்ன தெரியுமா? அங்க பாருப்பா, நான் பாஸ், எனக்குள்ள கணம் எங்கே? நான் உனக்கு அப்பா. உடனே பிள்ளைங்க கேட்குது, நானே எங்க அப்பா மதிச்சதே இல்லையா எப்பான்னு தானே சொல்றேன். நான் சொன்ன இன்சிடென்ட் தான்.
நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் பாருங்க, அதில் வெள்ளைக்கார அமெரிக்கன் அவர். நான் பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் எல்லாம் அங்கே தான். நான் எஜமானனால், நான் பாஸ் ஆனால் எனக்குள்ள கணம் எங்கே? அவர் எத்தனை மணிக்கு தெரியுமா முடிச்ச உடனே இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குன்னு சொல்லிடுவார். 3 மணி ஜபத்துக்கு அவர் வரும்பொழுது 5:30 தான் சாயங்காலம் வருவார். அதே மாதிரி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜபன்றுவார். சில நேரம் காலையில் 9 மணிக்கு ஜபம் கூட சொன்னது உண்டு. சம்பளம் மாதம் கொடுக்குறவர். என்ன பயமாக இருக்கும் தெரியுமா அவர் முன்னால் போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு? ஏன் சொல்லுங்க? சம்பளம் கொடுக்கலன்னா வண்டி ஓடாது. தானே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. அட, ஸ்கூலில் பிரின்சிபாலுக்கு பயப்படுற பயம் அப்பாவும் அம்மாவும். காலையில் அடித்து புட்டிச்சு இழுப்பு பிள்ளைங்கள. சர்ச்சுக்கு போகும்பொழுது மாத்திரம் ஐயோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டுமா பிரதர், ஆனால் ஸ்கூலுக்கு போகும்பொழுது மட்டும் அப்படி எடுத்துரும். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நான் தானே உனக்கு பாஸு. நான் பாஸுன்னா, நான் உண்மையில் உனக்கு அப்பான்னா எனக்கு பயப்படுற பயம் எங்க? எனக்கு கொடுக்குற கணம் எங்க? நமக்கு ஆண்டவர் தான் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கடைசி அவர் தான். ஏங்க, முழு இருதயத்தோட கர்த்தரை நாம ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது முழு இருதயத்தோட இயேசு தாங்க என்னுடைய வாஞ்சோன்னு சொன்னா, நாம எப்படி ஆராதனை மிஸ் பண்ணோம் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்குறத்து வேலையில சொல்லுங்க. நிறைய கையை காணுமே. நான் இப்போ உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த பாஸ் யாரு? மாசம் மாசம் சம்பளம் போடுறவர் இல்லை, நமக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறவங்க இல்லை, 1ஆம் தேதி தான் உனக்கு துட்டு தருவன்னு சொல்ற பாஸும் கிடையாது. தேவைகள் எழும்பும் பொழுதெல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே அவரு. இந்த அப்பா யாரு? நம்ம வேணா நம்ம அப்பா சில நேரத்தில் நம்மளை புரிஞ்சுக்காம இருப்பார். அந்த அப்பா எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும், நான் கூட சில நேரத்தில் ஜூடாவை பார்த்து அவன் கோவம் போட்டனும் போயங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் ஒரு நாள் என்னை அந்த மாதிரி சொன்னதே இல்லை. அந்த அப்பா, அந்த பாஸ் அவர் சொல்றாரு, நீ எனக்கு மட்டும் நான் ரொம்ப உன் மேல அன்பு காட்டுறதுனால என் அருமை உனக்கு புரியுறது இல்லைன்னு நினைக்கிறேன். டேக் இட் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய அருமை புரியுறது இல்லை. கவனிக்கணும், ஆண்டவர் அதே மாதிரி அக்னி அனுப்பி டக்குன்னு கதையை 2 பேரை முடிச்சிருந்தாருன்னா நமக்கெல்லாம் அந்த பயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் அப்படி போ எங்கே போறியோ அதனால அமைதியில் நம்மளும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே இப்போ வர்றாரு. எப்பா சரி, நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் அப்படி தான் கேட்குறாரு. நான் தானே அப்பா, எனக்கு பயப்படுற பயம் எங்க? நான் தானே உன்னுடைய எஜமான், எனக்குள்ள கனத்தை எங்க? நீ பாட்டுக்கு ஏதோ நான் உன் வீட்டு வேலைக்கார மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. கர்த்தருடைய ஆதங்கம் பிரதர் சிஸ்டர் கவனிங்க. கர்த்தருடைய ஆதங்கம், கர்த்தருடைய ஆதங்கம். நான் சொல்றத தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிறீங்களோ இல்லைன்னா நீங்க விளையாட்டா எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்றேன். ஒரு குண்டூசி மொன கூட நான் இந்த புல்பிட்ல நின்று என்னுடைய சுய கல் எறிய நான் விரும்பவே இல்லை. நான் விரும்பலை, அதற்கு அவசியமும் எனக்கு இல்லை. தேவன் இதை தேவ பிள்ளைகளாகிய உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். எனக்குள்ள கனத்தை நீ கொடுத்து தான் ஆகணும். எனக்குள்ள பயம் உனக்குள்ள இருந்து தான் ஆகணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறார் பிரதர், ஆராதனை இப்படி தான் இருக்கணும், ஆராதனையில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆராதனை பாருங்க, இப்போ அப்படி வந்துடலாம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு அதான் நமக்கு பாயிண்ட். நான் அதில் உள்ளதான் அதை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். லேவியராகமம் 9ஆவது அதிகாரம் வந்திருங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 9. இப்போ ஆராதனை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, மகிமையா போயிட்டு இருக்கு. 24வது வசனம் 9:24. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாம் அதை கண்ட பொழுது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஐயோ, நம்முடைய தேவனை போல உண்மையுள்ள தேவன் யார்? நம்முடைய தேவனை போல பரிசுத்தர் யார்? நம்முடைய தேவனை போல வல்லமையுள்ளவர் யார்? அவங்களுக்கெல்லாம் அப்படி. இப்ப அடுத்த வசனத்துல, எந்த அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட பலியை பட்சித்ததோ, எந்த அக்னி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததோ, எந்த அக்னினால இங்க ஆரவாரம் உண்டாச்சோ, அதே அக்னி ஆரோனுடைய குமாரராகிய நாதாபையும்
அபியுவையும் பட்சித்து போட்டது. சட்டனா ஒரு துக்கம் வந்துச்சு. என்னங்க இது அந்நிய அக்கினின்னு சொல்றாங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அன்னைக்கு தூபம் காலையிலையும் சாயங்காலம் காட்டணும். இதை ஏற்கனவே பரிச்செல்லாம் எழுதியிருக்கிறோம் லேவியராகமத்திலிருந்து. சில பேர் புதுசா இருக்கிறதுனால நான் அதை சொல்லிடுறேன். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் காலையிலையும் மாலையிலையும் தூபம் காட்டணும். நீங்க அதை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மோசே என்ன சொன்னானோ அதைத்தான் அன்னைக்கு இடத்துல ஆரோன் செஞ்சான். அந்த இடத்துல தூபம் காட்டுகிறது கூட ஆரோனுடைய வேலையா தான் இருந்துச்சு. ஆரோனுடைய குமார இடத்துல ஒரு பொழுது மோசே நீ போய் தூபம் காட்டுன்னு சொல்லவே இல்லை. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த அக்னி எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம், லேவியராகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல அதை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அக்னி எங்கிருந்து எடுக்கணும்? கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தலையினாலே தான் தூப கலசம் நிரப்பப்படும். தூப கலசத்துக்கு அக்னி எங்கிருந்து எடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. இந்த தூபம் என்பது என்ன? நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நாம ஏறெடுக்கிற துதியும் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களும் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்படுகிற நல்ல தூபம் போல இருக்கு. அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 141 2வது வசனத்துல, என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதக்காரன் சொல்ற வசனத்தை நல்லா தெரியுது. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜபமாகட்டும், நாம செலுத்துகிற துதியாகட்டும், தேவன் அதை நல்ல சுகந்த வாசனையாக முகர்கிறார். ஆனா எப்பொழுது அவர் முகர்ந்து கொள்ளுவார், எப்பொழுது அவருக்கு அது நல்ல சுகந்த வாசனையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது நெருப்பு பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படுகிறதோ அப்பதான் அவர் அதை முகர்வார். இன்னொரு விதத்துல சொல்றேன், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பலிபீடத்திலே வைக்கப்படவில்லையோ, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அல்லது தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த அக்னியினாலே சுட்டரிக்கப்படலையோ, என்னைக்கு என்னுடைய சுயம் சாகலையோ, என்னைக்கு தேவன் விரும்புகிற வண்ணமா என்னுடைய வாழ்க்கை அமைக்கலையோ, அது வரைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக தூபமாக காண்பிக்கிற ஒவ்வொரு புகையும் அந்நிய அக்னியிலிருந்து வந்த புகையாகத்தான் தேவன் கணக்கில் எடுத்துப்பாரே தவிர தேவன் ஒரு நாள் அதை பெருசா விரும்புறதே இல்லை பாருங்க. ஆனால் இந்த நாதாபும் அபியும் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு பலிபீடத்து அக்னிலாம் வேண்டாங்க, எங்களுக்குன்னு சுயமா என்ன செய்யணும் நாங்க, ஏன்னா இளம துடிப்பு வாலிப பிள்ளைங்க, அப்படி நிறைய உள்ள இருக்குது. அப்படி நான் நினைக்கிறேன் ரொம்ப ஆரவாரம் உற்சாகத்துல எல்லாம் இருந்த உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். டப்புன்னு போனாங்க, எங்க இருந்தோ தீ எடுத்தானுங்க. உள்ள போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் எல்லாம் எனக்கு என்னங்க, இன்னைக்கு தீ கிடைக்காததா என்ன? இந்த சபையில தான் போதிக்கிறேன்னு நீ நினைக்கிறியா என்ன? ஊர்ல சபைக்கா பஞ்சம்? நான் இதையாகல என்னுடைய இஷ்டம் போல நான் நடந்து கொள்ளுவேன். எடுத்தான் போட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் செஞ்சது பெரிய பாவம்லாம் ஒண்ணுமே இல்லை பிரதர். விபச்சாரத்தை பண்ணல. கவனிக்கணும், ஏலியினுடைய குமாரர் பண்ணது போல ஆரோனுடைய குமாரர்கள் விபச்சாரம் பண்ணல, அவர்கள் வேசித்தனம் பண்ணல, பலிபீடத்தில் உள்ள பொருட்களை அவர்கள் தீட்டுப்படுத்தவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சாங்க, ஒன்னே ஒண்ணு. எங்கிருந்து அக்னி எடுக்கப்பட வேண்டுமோ அங்கிருந்து எடுக்காம என் இஷ்டம் போல நான் செய்வேன். இன்னொரு இடத்துல சொல்றா, தேவன் கட்டளையிட்டதை செய்யாம நான் என் இஷ்டம் போல நடந்து கொள்வேன் என்று சொல்லி எப்பொழுது அவர்கள் செயல்பட்டார்களோ தங்களுடைய மனதிற்கு தோன்றின. அதனால தான் பின்னால பவுல் எழுதும் பொழுது சுய இஷ்டமான ஆராதனை. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை அல்ல, நான் செய்கிறத நான் செய்கிறேன். அவர்கள் எப்பொழுது கொண்டு வந்தார்களோ அப்பொழுதே தேவன் அதுல பிரியப்படவும் இல்லை. வாசிக்கலாம இன்னொரு முறை அந்த வசனத்தை? ரோமர் 12. இப்ப ஆராதனை என்னன்னு அவர் காட்டுறார். ஆராதனை என்னன்னு காட்டுறார். ரோமர் 12 1, 2 ஆகிய வசனங்கள் நிறைய முறை வாசிச்சது தான். போன வாரம் கூட நம்ம அதை தியானிச்சோம். இப்ப வாசிங்க பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. அடுத்தது உடனே வர்றாரு, ஆராதனைக்கு ரிலேட்டடாக தான் வர்றாரு. ஆராதனைக்கு ரிலேட்டடாக தான் வர்றாரு. உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இன்னைக்கு நாட்டில் நிறைய டேஞ்சர் அதுதான். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். ரொம்ப பெருசாலாம் நினைச்சுக்காத, நான் தான் வசந்தவன்லாம் நினைச்சுக்காத. பின்னால் அந்த கான்செப்ட்ல தான் அவர் பேசிட்டு வர்றார். எதற்கு நான் இதை சொல்றேன்? ஜனங்களுக்கு பிரியமா இருக்கணும் பிரதர், ஜனங்களுக்கு பிரியமா இருக்கணும். சில பேர் சில ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றது உண்டு, பாஸ்டர் இப்படிலாம் இருந்தானே தான் பாஸ்டர் ஜனங்க வருவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர். ரிச் ஸ்ட்ரீட்ல அன்னைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். முந்திலாம் போனீங்கன்னா மைக் ஆம்பிளிஃபயர் தான் விதவிதமாக இருக்கும். இப்பெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் டிஸ்கோ லைட்டுங்க தான். உண்மையா சொல்றாங்க, டிஸ்கோ லைட்டுங்க எல்லா இடத்துலையும், லைட்டுங்க, கலர்ஃபுல் லைட்டுங்க. கேட்டால் சொல்றாங்க இப்போ இதாங்க ட்ரெண்டு. தேவன் ஒரு நாள் ட்ரெண்ட் சொல்லவே இல்லை. பைபிள் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஏங்க ட்ரெண்ட் அவர் சொல்லவே இல்லை. அன்னைக்கு ட்ரெண்டு பிரமிடு கட்டுறது. ஆண்டவர் சொன்னா ட்ரெண்டா கூடாரத்தை போடு அப்படின்னாரு. ஏங்க ட்ரெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் கிறிஸ்தவ உலகத்துல. தேவன் ஒரு நாளும் ட்ரெண்ட் செட்டர்லாம் கிடையாது. இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு தம்முடைய வழிமுறைகளை மாற்றி அமைக்கிறவரும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எல்லா மதங்களும் சொல்லுது நாட்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சுக்கிட்டணும். ஆண்டவர் சொன்னாரு, என் வசனம் என்னன்னைக்கும் நிலைக்கப்பட்டிருக்கும். ஆமென். வானங்களில் என்னுடைய வசனம் நிலைச்சிருக்கும். நான் சொன்னது தான். நான் இந்த ஜெனரேஷனுக்காக இதை சொல்லிட்டேன். ஐயோ அடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஏஐ வரைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரைக்கும் வந்துடுச்சு, நான் இதுங்க என்னங்க பண்ண முடியும்லாம் தேவன் சொல்லுகிறவர் அல்ல. அவர் என்னைக்கு ஆதி ஆகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷித்தாரோ, அப்படி வார்த்தையினால சிருஷித்தார்னு எழுதினாரோ, அப்பொழுதே ஆதியாகமம் 22வது அதிகாரம் கடைசி வசனத்தையும் சேர்த்தே முன்குறிச்சு. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடியதாய் உலகத்தின் முடிவு கடைசி நாள் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கே என்னுடைய தேவன் மனதிலே வைத்திருந்தார். அன்றைக்கே என் தேவன் எழுதினாரு. அன்றைக்கே தேவன் முன்னால வச்சிட்டார். இதுதான்பா, இது எழுதப்பட்ட தீர்ப்பா இருக்கட்டும் அல்லது உலகம் இப்படித்தான் போகும்னு சொல்றதா இருக்கட்டும், இது ஒரு நாள் மாற போறதே இல்லை, மாறவும் மாறாது. என் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, என் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ, என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது மாத்திரம் அந்த பூமியில நடக்கும். மாற்றவே முடியாது, யாரும் மாற்றவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்த உடனே தேவன் பட்சிக்கிற அக்னி வந்தாரு. அவர்கள் 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்திலே செத்தார்கள் போட்டிருக்கு. இப்போ ஒரு கேள்வி பிரதர், இப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன கிருபை பிரதர், இந்த கிருபை நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஆண்டவரை இவ்வளவு கொடூரமானவரை நீங்க காட்டுறீங்களா பிரதர்? நான் ஒன்றும் காட்டல. இதெல்லாம் ஊழியக்காரங்க வாசிச்சாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை வாசிச்சுட்டு அப்படி கமுக்கமா மறைச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க, எது பட்சித்தது அவர்களை? பேசுங்க, எது பட்சித்தது? கர்த்தருடைய அக்னி பட்சித்தது, எரித்து போட்டது. சரியா? இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு வருவோம். வாங்க பாப்பா எல்லாம். 12வது அதிகாரம் எபிரேயர் 12வது அதிகாரம். இப்ப சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் நம்மளை. சரியா? எப்படி முடிக்கிறார் பாருங்க பவுல். 18 இருந்து வாசிக்கணும். ஒரு பெரிய பகுதி தான், எல்லாரும் எடுங்க, நான் வாசிக்கிறேன். ஹீப்ரு சாப்டர் 12 from verse 18. அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலை நடத்திற்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று இவைகளின் இடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரல. உங்களுக்கு பழைய ஏற்பட்ட அனுபவம் இல்லை அப்படி சொல்லிட்டாரு. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரல. புதிய ஏற்பட்ட அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம், கிருபை நிறைஞ்ச அனுபவம், 100% உண்மை. அடுத்து சொல்றாரு, பழைய ஏற்பட்ட அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், பக்கத்துல வந்தானே அவனை காலி பண்ணிருந்தார்.
21 வசனம், மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இப்ப அந்த பயம்லாம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய், பயந்து நடுங்கி இல்லை, தைரியமாய் கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேர கடவும் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. இது புதிய ஏற்பட்ட அனுபவம். இப்ப 22வது வசனம் எல்லாரும் எடுக்கணும். ஹீப்ரூ சாப்டர் 12 from verse 22 எல்லாரும் எடுங்க. நீங்களோ, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களோ, சீயோன் மலை நடத்திருக்கும். நீங்க சொல்லுவீங்க, நான் வார்த்தையின் வாசஸ்தலம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இல்ல, வசனம் சொல்லுது, சீயோன் மலை நடத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் நடத்திருக்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் நடத்திருக்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் நடத்திருக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு நடத்திருக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எவ்வளோ பெரிய டீட்டெயில் பாருங்க. நீ எங்க போயிட்டு வந்த? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். நாளை இருந்து இப்படி சொல்ல பாருங்க பார்ப்போம். எங்கெங்க போயிட்டு வரீங்க? நானா சீயோன் மலை நடத்திருக்கோம். சர்ச்சுன்றதுக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கிறார் ஆண்டவர். சரியா? இப்ப வந்தாச்சப்பா, எல்லா இடத்துல கிருபை 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 கிருபை. ஆண்டவர் கிருபையா இருக்கிறார் பிரதர். ஏன்? ஆபேல் ரத்தம் பேசுனதே போறதுக்கு நன்மையானவர்களை பேசுகிற இயேசுனுடைய ரத்தத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நாங்க பரிசுத்தவான்களுடைய சர்வசங்கம் ஆகிய சபைக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். வந்து சேரியா, வந்து சேரு. உள்ள வந்தவங்களை தான் சொல்றாரு அவரு. வாசிங்க 25வது வசனத்தை. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் பூமியில வந்து பேசின அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுறவரை நாம விட்டு விலகினா எப்படிப்பா தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னொரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. 28வது வசனம் ரொம்ப முக்கியம் பிரதர். எல்லாரும் எடுங்க. 12:28. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த பயம் தேவையில்லை, நடுக்கம் தேவையில்லை. உண்மைதான். ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால கிருபாசனத்தண்டையில நினைச்ச நேரத்தில் நம்ம வர்றதற்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணினார். 100% உண்மை. ஆனாலும் அந்த பாக்கியத்தினால உண்டாகிற அடுத்த காரியத்தை கவனிங்க. 28வது வசனம் எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். ஆதலால் அசைவுள்ள ராஜ்யத்தை பெற்றவன் அவன் அப்படி இருந்தானே, அதுல மேன்மையான அனுபவம் நமக்கு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்னு போட்டுட்டு டப்புன்னு முடிக்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருந்தா நாதமும் அபியும் போய் கேட்பாங்க, அந்நிய அக்னியை கொண்டு வந்தேன்னு தானே எங்களை பட்சித்தீர் ஆண்டவரே. அந்நிய அக்னியை கொண்டு வந்தேன்னு தானே பட்சித்தீங்க. நாங்கள் எதோ எமோஷனல் ஆயிட்டோம். இந்த ஆட்டம் போடுறானுங்களா இவனுங்க, என்ன செய்ய போறீர்? இயேசு சொன்னார்ல, தென் தேசத்து ராஜஸ்திரி அந்த சந்ததியோரோடு எழுந்து இந்த சந்ததியர் மேல குற்றம் சாட்டுவா. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்வுல சீதனம் செய்யப்பட்டிருந்தா அவன் இன்னைக்கும் ரெட்டுடுத்தி மனம் திரும்பியிருப்பானே. இயேசுடைய ஆதங்கம். சபைகளை பார்க்கும் பொழுது, ஆராதனை முறைமைகளை பார்க்கும் பொழுது, பிரதர் கிருப, பிரதர் என்ன கிருப. அன்னைக்கு உண்மையா ஒருத்தர் வீடியோல சொல்றாரு, நீ பாருக்கு போனாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்பல.
நீ அங்க போனாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். ஏன் சொல்லு பார்ப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். சபையில விசில் பறக்குது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, எபிரேயருக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, நீ இவ்வளவு பாக்கியத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, கொடுத்தாலும் கூட உன்னை மறந்துடாத, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறன்றதை மாத்திரம் மறந்துடாத. ஆராதனை அசட்டை பண்றோம் நாம நிறைய நேரங்கள்ல, எல்லாம் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தெல்லாம் ஏனோ தானோன்னு நினைச்சுக்கிறோம். இது மாறவே மாறாது பிரதர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் ஆராதனை ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், அந்த தேவாலயமா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரிசுத்த பாத்திரத்தை இதுக்கு தான் நீ பயன்படுத்தணும், அதுக்கு தான் பயன்படுத்தணும், இதுக்கு தான் பயன்படுத்தணும். இன்னொரு இடத்துல சொல்றதா, உலகத்தில் உள்ளது ஒண்ணு இங்க வரக்கூடாது, இங்க இருக்கிற ஒண்ணு உலகத்துல போகவே கூடாது. ஆனா சில நேரத்துல கர்த்தருடைய பாத்திரத்துல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற பாத்திரம் கூட எப்படி நேபுகாத் நேச்சாருடைய ஒப்பாட்டிங்க வாயில் இருந்தது போல இருக்குது. இன்னைக்கு என்ன பண்றது இருக்குது பிரதர். பிள்ளைங்க சில பேர் மியூசிஷியன்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம். சொல்கிறதுக்கெல்லாம் வெக்கப்படலை. ஒரு பெரிய சபையில் அங்கே உள்ள பாஸ்டர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற மியூசிஷியனை காட்டி, இவர் குறிப்பிட்ட நபருக்கு ஃப்ரெண்டுனோடனா சபையில் விசில் பறக்குது. ஆடா, வெக்கப்பட வேண்டிய விஷயம், அதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். நீ ஏசுநாதருக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்ன பார்த்து நீ விசில் அடித்தா கூட பரவாயில்லையா. யாரோ ஒருத்தனுக்கு, உதாரணத்துக்கு ஜீவன் யார் தெரியுமா, அவருடைய ஃப்ரெண்டுன்னு உடனே சபையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் விடாம எல்லாம் சினிமா பார்த்துருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? சபையில பாஸ்டர்ல இருந்து எல்லாரும் சினிமா பார்க்கறதுன்னு அர்த்தம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் பிரதர். இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய இது, எனக்கு நேற்று உட்காந்து யோசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய மகிமை எப்படி திரும்ப வெளிப்படுத்தி காட்டினார். இப்ப நாதாபும் அவியும் இறந்துட்டாங்க. இறந்தோன்னு எல்லாருக்கும் ஷாக். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, லேவியராகமம் 10வது அதிகாரம். ஆண்டவர் ஏதோ அமைதியில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே? 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, இப்ப வாசிங்க, அப்பொழுதுனா எப்பொழுது? 2 பேர் செத்துட்டானுங்க, அக்னி பட்சித்து போட்டது. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, ஆரோன் அப்படி ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துருக்கிறான். இப்ப மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான்பா. இதுதான் அது. எது? நான் எல்லார் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணப்பட்டு மகிமைப்படுவேன்றது என்ன? நான் எதை சொல்லலையோ அதை ஒருத்தன் செஞ்சான்னா அவன் மேல சீரியஸான ஆக்ஷன் எடுப்பேன் சொன்னார்ல. அது இதுதான். இதுல கர்த்தர் மகிமைப்படுறான்னு சொன்ன உடனே ஆரோன் பேசவே இல்லை. வசனம் சொல்லுது, ஆரோன் பேசாது இருந்தான். ஒரு பக்கம் பிள்ளைங்க போயிட்டுன்னு தவிப்பு, இன்னொரு பக்கம் தேவன் பயங்கரமானவர், அவர் நீதி உள்ளவர், அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்த்திருக்கிறாருன்னு திட்டமும் தெளிவுமா அறிந்தவனாய் பேசவே முடியல. யோசிச்சு பார்க்கிற நேரத்தெல்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த பூமியில கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது சொன்னாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படட்டும் ஐயா, இந்த பூமியிலேயும் செய்யப்படட்டும். பரலோகத்தில் தேவன் எப்படி ஆராதிக்கப்படுகிறார் என்பதை கொஞ்சம் நீங்க அப்புறம் போய் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிங்க, உங்களுக்கு புரியும் தேவன் எப்படி அங்கே ஆராதிக்கப்படுகிறார்னு. அதற்கு ஒப்புமையான ஆராதனை எங்க நடந்தாலும் நீங்க தாராளமா அங்க போய் கலந்துக்குங்க. வாலிப பிள்ளைங்க கவனி, வாலிப பிள்ளைங்க, உன்னை அட்ராக்ட் பண்ற ஆராதனை அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மகிமைப்படுகிற ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்துற ஆராதனை எங்க நடந்தாலும் நீ அங்க தாராளமா இருக்கலாம். இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், விலகுங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இன்னொரு விதத்தில் நான் சொல்லட்டா, என்னை முழுமையுமாக அவரிடத்துல படைச்சுத்தான் ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை எடுக்கணும்னு தேவன் விரும்புறாரு. ரோமர் 12:2 நம்ம வாசிச்சோம்.
அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நாம் ஏறெடுக்காத வரையிலும் தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. இன்னைக்கு நான் நல்ல சபைக்கு போனாங்க, ஆராதிச்சேன், ஏதோ 11 மணியோட முடிஞ்சிடறதில்ல இந்த ஆராதனை. 24/7 365 days 365 நாள் நடக்கணும், வாரம் ஃபுல்லாக நடக்கணும், நாள் ஃபுல்லாக நடக்கணும். இதை தான் பிரதர் உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்வோமே ஆனால் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பின்னாலே ஒரு பதிலை எப்பொழுது எழுதுங்க, நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் 100%. அதுக்கு பின்னால இன்னொன்று எழுதிருங்க, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? அந்த வசனத்தையும் 12வது அதிகாரம் கடைசி வசனத்தையும் அதற்கு முந்தைய வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. எபிரேயர் 12 கடைசி 2 வசனங்கள் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை எதுக்கு? கிருபை எதுக்கு? ஆட்டம் போடுறதுக்கு இல்லை. கிருபை ஆட்டம் போடுறதுக்கு இல்லை. கிருபை பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதிக்க கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? வாசிங்க. நம்முடைய தேவன் சொல்லுங்க, என்னுடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆராதனையாக படைக்கப்படட்டும். நான் சொன்னதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன நோக்கத்தோடு பேசிட்டு இருக்கிறேன்றதை நீங்க அறிந்துப்பீங்க நான் நம்புறேன். ஒருவரையும் குறை சொல்றது துளியளவும் எனக்கு என்ன இல்லை. நான் போதகனாக சபையை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் வாசிக்கிற வேதம் இதுதான் சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு பாடல பாடுறேன். நான் ஆராதிக்கிறேன் பிரதர், வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். பாடுங்க. நீங்கள் தேவனை துதித்து பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் வீடுகளை மூடும் 100%. அதில் ஒரு சந்தேகம் கூட கிடையாது. ஆனால் என் வாழ்க்கை மறுரூபமாகாம தேவனுக்கு முன்பாக நான் ஏறெடுக்கிற ஆராதனை எந்த விதத்திலையும் நல்லா இருக்காது பிரதர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை, சரீரம் சொல்லும் பொழுது இதுக்குள்ள எழும்புற ஆசைகள், இதுக்குள்ள எழும்புற விருப்பங்கள், இது எல்லாத்தையும் பலிபீடத்தில் நம்ம வச்சுதான் தீரணும். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஆராதிப்பது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க ஆராதிக்க முடியும். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துக்கு பார்ப்போம். கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
திருரத்தாலே கரை நீங்க இருதய கை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்வோவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்வோவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னையே நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய், உதவி செய்ய. இன்னைக்கு நம்ம எதை ஆளுகை செய்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனை எந்தெந்த இடத்துல நம்ம மட்டுப்படுத்தணும், அல்லது தேவனோட மற்றதெல்லாம் நமக்கு எதெல்லாம் பெருசா தெரிஞ்சுது, எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நல்வனம் பொருந்துங்க. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு தான் கிருபை கொடுத்துருக்கு. கிருபை எதுக்கலாமோ சொல்லிட்டு இருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அந்த கிருபை எனக்கு தாங்கய்யா. உங்களுக்குள்ள கனத்தை கொடுக்கணும். உங்களுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்றான், உமக்கு பயப்படுகிற பயத்தாலே என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறதுன்றான். ரத்தத்தினால கழுவப்படாத அவனுக்கு அந்த பயம் இருந்திருக்கும்னா, கிருபாசனத்தண்டையில நீ நினைக்கிற பொழுதெல்லாம் வரலான்னு ஒரு பாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரே, நமக்கு எப்படி பிரதர் துணிகரம் வரலாம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையே ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே நீர் விரும்புகிறபடி எங்கள் ஆராதனை ஏறெடுக்கப்பட கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருடைய சரீரத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கிற சகல பிரச்சனைகள் நீங்கட்டும். இன்னும் அதிகமாக நெருங்க உதவி செய்யுங்க. குறிப்பாக வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வருகையிலே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் கர்த்தாவை ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யும். என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல எங்கள் நீர் கூட்டி சேர்க்கிறீரோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யும். இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக அல்ல, உன்னதமான உம்முடைய கிருபைக்காக உன்னதவராகிய உம்மை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசையும் கிருபையும் தருவீராக. அந்த ஒவ்வொருவோட கிருபை தங்கி இருக்கட்டும். துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
ஒரு சமாதானத்தை மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த நடக்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.